Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் அதாவது நம்ம எல்லாருமே ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏ பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் அப்படிங்கறத வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரிசல்ட்ல வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அவைலபிளா இருக்கா அப்படிங்கறத எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஹால் டிக்கெட் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கண்டுபிடிக்கிறது, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு எப்படி வந்து ஆஃப்டர் வந்து ரிசல்ட் வந்து பாக்குறது அப்படிங்கற பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப்படியே எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல பிரிலிம்ஸ்க்கு உண்டான ரிசல்ட் லிங்க் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்கை டச் பண்ணி தான் நீங்க வந்து பார்க்கணும். இதுக்கு உண்டான டைரக்ட் லிங்க் வந்து என்ன பண்ணிடுறேன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, குரூப் 2 சர்வீஸ் பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிரீன் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க குரூப் 2 ஏ எக்ஸாம் வந்து எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிலிம்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா குரூப் 4 மாதிரி உங்களுடைய ரிசல்ட் ஸ்கோர் நீங்க வந்து பார்க்க முடியாது, எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத உங்களால வந்து பார்க்க முடியாது. இது ஜஸ்ட் வந்து பிரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் நிலை எக்ஸாம், இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணவங்க மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்து வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து நீங்க வந்து போக முடியும். அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்ட் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவைலபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய ஹால் டிக்கெட்ல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இருக்கும். அப்படி ஹால் டிக்கெட் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஹிஸ்டரி அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய குரூப் 4 நேர இருக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அப்படியே பார்த்து வந்து காப்பி பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் வந்து காப்பி ஆகாது, அப்படியே கொஞ்சம் கவனமா பார்த்து ஒரு ஒயிட் ஷீட்ல எழுதிட்டு அதை அப்படியே பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பிடிஎஃப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு உண்டான பிடிஎஃப் லிங்க் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க குரூப் 2க்கு பார்க்க போறீங்களா இல்ல குரூப் 2 ஏக்கு பார்க்க போறீங்களா அப்படிங்கிற இடத்துல கான்செப்ட்ல நீங்க வந்து வியூ பண்ணி ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து யாரெல்லாம் பாஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. இதுல ஃபார் ஆல் போஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்டிங்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்குதோ அந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. சோ இதுக்கு நீங்க வந்து ரிசல்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க மேல வந்து பாருங்க ஃபைண்ட் பேஜ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க பார்த்து வந்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பர் வந்து அவைலபிளா இருக்கா அப்படிங்கறத ஈஸியா உங்களால வந்து செக் பண்ணிட முடியும். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க, அதாவது நம்மளுடைய கேண்டிடேட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுடைய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கு. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்ஸ் உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏ எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்டை நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது வந்து குரூப் 2 ஏக்கு உண்டான ரிசல்ட். நீங்க வெறும் குரூப் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதை கூட வியூ பண்ணி நீங்க வந்து ஒவ்வொரு பிடிஎஃப்கா தனி லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. சோ யாரெல்லாம் பிலிம்ஸ் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆயிருக்கீங்களோ, இது வந்து ப்ரொவிஷனலி தான் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கீங்க. இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆனவங்களை வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நீங்க அப்படி நினைக்க கூடாது. மெயின் எக்ஸாமினேஷன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்க வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல தான் நீங்க இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிருப்பீங்க. வரக்கூடிய 2025 பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏ டைப்ல நீங்க எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருந்து நீங்க வந்து எழுதுவீங்க. பேப்பர் 2 வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 23ஆம் தேதி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடத்த போறாங்க தமிழ்நாடு முழுக்க. சோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் வந்து அப்ளை பண்ணணும். யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏல வந்து யாரெல்லாம் வந்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்க மட்டும் 150 rupees வந்து பேமெண்ட் பண்ணி உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதை அப்ளை பண்றதுக்கு டெட்லைன் வந்து எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா டிசம்பர் 14ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க போயிட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி லாகின்ல போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணணுங்கிறத பத்தி கண்டிப்பா நம்ம சேனல்ல டிசம்பர் 14ஆம் தேதி நம்ம சேனல்ல வீடியோவா உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்து நீங்க என்ன பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்லயே கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம வந்து ஒரு பெரிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கலாம். கடந்த 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ரிசல்ட்டை விட 2024 நடந்த இந்த ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க.
எப்போ வந்து எக்ஸாம் வந்து நடந்துச்சு அப்படிங்கிற பார்க்கும்போது செப்டம்பர் மந்த் 14ஆம் தேதி வந்து நடந்துச்சுங்க. இப்போ வந்து டிசம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தேதி வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு 12ஆம் தேதி வந்து ஆயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 10, 11 கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாசம் கேப்ல 3 மாசம் கேப்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான அப்டேட்னு சொல்ல முடியும். சோ இந்த ஒரு அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம யாருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிலிம்ஸ்க்கு வந்து பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ல செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அப்ளிகேஷன் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து வந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நானும் உங்களுடைய ரிசல்ட்டை பத்தி நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.